இனிய உள்ளங்களுக்கு வணக்கம். இன்று ஒரு கதையுடன் தான் உங்களை சந்திக்க வந்துள்ளேன். ஒரு சிற்பி ஒரு ஊரில் வாழ்ந்து வந்தார். அவர் மிகவும் தத்துருவமாக சிலைகள் வடிப்பதில் வல்லவர். அவருக்கு நீண்ட நாட்கள் வாழ வேண்டும் என்ற ஒரு ஆசை இருந்தது. அதனால் அவர் ஒரு ஜோதிடரிடம் சென்று தன்னுடைய இறப்பு நாளை துல்லியமாக கணித்து கொண்டார். அதன் பின் எப்படியாவது யம தர்மராஜரை ஏமாற்ற வேண்டும் என்று திட்டம் தீட்டுகிறார். தன்னைப் போலவே 9 சிலைகளை அப்படியே அச்சாக செய்கிறார். அந்த நாளும் வருகிறது. அந்த நாளில் இவர் 10வது சிலை போல் இடையில் சென்று ஒளிந்து கொள்கிறார். அப்பொழுது யமதர்மராஜன் வருகிறார். அந்த சிற்பங்களை பார்க்கிறார். அவருக்கும் எந்த சிற்பமுமே வித்தியாசம் தெரியவில்லை. எப்படி சிற்பியை நாம் அழைத்து செல்வது, நேரம் நெருங்கிவிட்டது என்று கவலை கொள்கிறார். அதனால் அவர் ஒரு திட்டம் தீட்டுகிறார். அந்த சிலைகளை பார்த்து, இந்த சிற்பி சிலைகளை எல்லாம் ஒரே மாதிரி செய்தேன் என்று நினைத்து கொண்டிருப்பார். ஆனால் இதில் ஒன்று கூட சேமாக இல்லை என்று சொல்கிறார். உடனே சிற்பிக்கு செம கோபம் வருகிறது. யமதர்மராஜரை பார்த்து கோபமாக கத்துகிறார். எல்லா சிற்பங்களும் ஒரே மாதிரி தானே இருக்கிறது என்று. இப்பொழுது யமதர்மராஜன் அவரை பார்த்து சிரித்து கொண்டே, வாங்க சார், நம்ம நேரம் வந்துருச்சு என்று அழைத்து கொண்டு சென்று விடுகிறார். தன் வேலையினை நேசிப்பவர்கள் பிறர் கூறும் குறைகளை சிறிதும் பொறுத்து கொள்ள மாட்டார்கள். மரணம் வந்துவிடும் என்று தெரிந்தும் சிற்பியினால் தன் வேலையில் கூறப்பட்ட பிழையினை ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. இந்த கதையில் இன்னொரு முக்கியமான செய்தி மறைந்துள்ளது. என்னதான் புத்திசாலியாக இருந்தாலும் மனிதனின் தன் பிறப்பையும் இறப்பையும் மாற்றி அமைக்க முடியாது. பிறப்பிற்கும் இறப்பிற்கும் இடைப்பட்ட வாழ்வினை சிறப்பாய் வாழ்ந்து சரித்திரம் படைப்போம். வாழ்க்கை நிக்கட்டும். நன்றி. மீண்டும் சந்திப்போம்.